இதுவும் கடந்து போகும், எதுவும் மறந்து போகாது. அதாவது இந்த டயலாக் பார்த்திங்கன்னா, சில பேர் இல்லை நமக்கே இல்லை, நம்ம கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து கஷ்டப்படுறாங்க. பண ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்கள நல்லா பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா அவங்கக்கிட்ட நல்லா பேசி அவங்கக்கிட்டேருந்து எல்லா வேலையும் வாங்குறாங்கன்னு நல்லா தெரியுது. ஆனால் அவங்களோட கஷ்ட நேரங்களில் அவங்கள ஒரு மனதுக்கு ஆறுதலாக கூட அவங்களால அந்த கஷ்டப்படுற நபருக்கு ஒரு மன ஆறுதலை கூட அவங்களால கொடுக்க முடியல. அவங்கக்கிட்ட நார்மலாக பேசிட்டு அடுத்தவங்கள்ட்ட அப்படி தான் எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லாமல் சாமர்த்தியம் இல்லாமல் இருந்தால் இப்படி தான் கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த நபர் சொல்லும்போது உண்மையாகவே நமக்கு அந்த நபரை ஏதாவது கம்பு எடுத்து போட்டு அடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு சில பேர் நடந்துக்கிறாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்கள வந்து விமர்சனம் பண்ண தேவையில்லை. அவங்களோட கர்மா நம்மளுடைய கர்மா, நம்ம அதை கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அதை அடுத்தவங்களை பற்றி நம்ம சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது.